Hello friends, welcome back to ARUNA designers. நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் அப்லோட் பண்ண இந்த ஆரஞ்சு கலர் ப்ளவுஸை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எப்படி கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னு இந்த லாங் ஃபார்ம் வீடியோவில் பார்ப்போம். ஸ்க்ரீனில் ரைட் சைட் கார்னரில் நான் வச்சுருக்க இமேஜ் தான் கஸ்டமர் எனக்கு சென்ட் பண்ண இமேஜ். அதில் 3 லைன்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம இங்கே அந்த 3 லைன்ஸ் போடாமல் 2 லைன்ஸ் போட்டோம். 2 லைன் மட்டும் போடுறப்ப உங்களுக்கு மெட்டீரியலும் கொஞ்சம் கம்மியாகும், டைமும் கொஞ்சம் கம்மியாகும். அப்போ ஒர்க்கோட காஸ்ட்டும் குறைஞ்சிரும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம், நம்ம மார்க் பண்ணுறப்ப பர்ஃபெக்டாக மார்க் பண்ணுறது. ஸோ மார்க்கிங் ரொம்ப முக்கியம்னு நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். இங்கே எப்படி மார்க் பண்ணியிருக்கோன்னா, ஸ்லீவில் ஹரிசாண்டலாக 2 லைன் போடுறோம். அந்த ஹரிசாண்டல் லைனுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் ½ இன்ச். ஸோ ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ½ இன்ச். ஸ்லீவ் ஓப்பனுக்கு மேலே இருக்கிற லைனில் நம்ம ரெஃபரன்ஸ் பிக் படி அந்த லைனில் ஃபுல்லாக நம்மளுக்கு டியூப் பீட்ஸ் வரும். அங்கங்கே 3mm பீட் வரும். கஸ்டமர் 3mm பீட் வேணாம் அப்படின்னு சொன்னனால நம்ம அங்கே சுகர் பீட் லோட் பண்ண போகிறோம். சுகர் பீட்காக சென்டர்லேருந்து 1.5 இன்ச் டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணிக்கிறேன். சென்டர்லேருந்து மார்க் பண்ணுறோன்னா அப்போ தான் 2 சைடும் லோட் பண்ணுற சுகர் பீட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே இருக்கிற லைனில் சுகர் பீட் அல்டர்னேட்டிவாக இருக்கணும். ஸோ அல்டர்னேட்டிவாக இருக்கிறதுக்காக நம்ம 2 கீழே வச்சுருக்க லைனோட 2 டாட்டுக்கு சென்டரில் நம்ம இங்கே டாட் வச்சுக்கிறோம். ஸ்லீவோட சென்டரில் நான் ஒரு பெரிய டாட் வச்சுருக்கேன்ல, அது ஃப்ளவர் வர்றதுக்காக நான் டாட். ஸோ மேல் லைனில் ஒரு ஃப்ளவரும் கீழே செகண்ட் லைனில் 2 ஃப்ளவரும் வரப்போது. இப்போவே புட்டாஸ்க்கும் நான் மார்க்கிங் பண்ணிடுவேன். ஸோ புட்டாஸ் ஒரு புட்டாக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் 3 இன்ச். இப்போ ஸ்லீவோட சென்டரில் வர புட்டாஸ் மார்க் பண்ணிட்டேன். அதுக்கு பக்கத்தில் அடுத்த லைனில் புட்டா போடுறப்ப அந்த ரெண்டுக்கும் இடையில வர்ற மாதிரி வைக்கிறேன். ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸும் 3 இன்ச் தான். ஸோ மேலேருந்து கீழே வேர்ட்டிக்கலாகவும் 3 இன்ச் டிஸ்டன்ஸில் புட்டாஸ் இருக்கும், ஹரிசாண்டலாகவும் 3 இன்ச் டிஸ்டன்ஸில் புட்டாஸ் இருக்கும். ஸோ ஹரிசாண்டலாக போடுறப்ப 2 புட்டாக்கு நடுவில் சென்டரில் இன்னொரு புட்டாஸ் இருக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட கிளாத்தை நான் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பர்ஃபெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஆரி ஒர்க் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே அந்த 3 பெரிய ஃப்ளவருக்கும் நம்ம ரெஃபரன்ஸ் பிக்கில் அவங்க பெரிய ஃப்ளவராக த்ரெட் ஒர்க் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே டைம் நிறைய எடுக்கும் த்ரெட் ஒர்க் பண்ணுறப்ப. ஆனால் அதே அவுட்லுக் நம்ம ஃப்ளவர் மாதிரியே கொடுக்கணுன்னா 3mm பீடை மட்டும் வச்சு நம்மளால் பண்ண முடியும். இந்த ஃப்ளவரை லோ பட்ஜெட்டாக எப்படி அச்சீவ் பண்ணலான்னா, சென்டரில் ஒரு பேர்ல் பீடை 3mm பேர்ல் பீட் போட்டிருக்கோம். அதை சுற்றியும் 3mm கோல்டன் பீடை நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரியே லோட் பண்ணிட்டீங்கன்னா அழகான ஒரு ஃப்ளவர் ஷேப் உங்களுக்கு கிடச்சிரும். வெறும் 3mm பீட்ஸ் மட்டும் வச்சு இதை பண்ணிட்டனால நம்மளுக்கு காஸ்ட்டும் கம்மியாயிரும், டைமும் கம்மியாயிரும். உங்களோட கஸ்டமரோட பட்ஜெட்க்கு ஏற்றாப்புல உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிட முடியும். ஸோ 3 லைனை 2 லைனாக குறைச்சிட்டேன். அந்த நடுவில் போடுற அந்த பெரிய ஃப்ளவரை வெறும் 3mm பீடை மட்டும் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ மேலே ஃப்ளவர் போட்ட மாதிரியே கீழே இருக்கிற லைன்லேயும் 2 ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ணிடுறோம். செகண்ட் லைனில் இருக்கிற ஃப்ளவர் 2க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கொடி ஷேப் மாதிரி அங்கே சின்ன புட்டாஸ் மாதிரி அங்கங்கே போட்டிருந்தாங்க. நம்ம இங்கே 3mm பீட் யூஸ் பண்ணாதனால நம்ம கட் பீடும் சுகர் பீடும் போட்டு அங்கங்கே புட்டாஸ் மாதிரி ஃப்ளவர் பக்கத்துலேயே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒன்ஸ் சென்டரில் போட்ட அந்த ஃப்ளவர் புட்டாஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபுல்லாக கட் பீட், நம்ம மார்க் பண்ண பாயிண்டில் மட்டும் சுகர் பீட் லோட் பண்ணிவிட்டு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ புட்டாஸ் நம்ம மார்க் பண்ணதுக்கும் புட்டாஸ் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எண்டில் ஸ்லீவோட லுக் சூப்பராக இருந்தது. நெக்லேயும் சேம் 2 லைன்ஸ் அங்கங்கே ஃப்ளவர்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணி இந்த லுக்கை முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் என்னோட கஸ்டமருக்கு அவங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கஸ்டமைஸ் பண்ணி தந்தாச்சு. ஸோ கஸ்டமருக்கும் அவங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சு, நம்மளோட ஒர்க்கும் எந்த லாஸும் இல்லாமல் பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். இதே மாதிரி உங்களுக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் பேட்சான பேசிக் டு ப்ரோ லெவல் ஆரி ஆன்லைன் கோர்ஸ் அட்மிஷன் ஓப்பனில் இருக்குது. இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்கும் 3 போனஸ் கோர்ஸ் வந்துடும். ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற 10 மெம்பர்ஸ்க்கு நான் ரெடி பண்ண ப்ரைஸ் ஃபிக்ஸிங் கேல்குலேட்டர் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. சீட்ஸ் ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆயிரும். சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பில்ட் தி எம்பரர் டுகெதர்.